வணக்கம். ம், நம்ம இதில் காதல், காமம் ஓகேவா? இந்த 2 வார்த்தைகளுக்கு உள்ள பற்றி தான் வித்தியாசம் இருக்கா, இல்லை ஒற்றுமை இருக்கா, இல்லை 2 வார்த்தையும் ஒன்று தானா அப்படிங்கிறத தான் வந்து நான் சொல்ல வரேன். நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. இது வந்துட்டு நான் எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் சொல்கிறேன், ஓகேவா? என்ன இப்போ நம்ம காமம் பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். காமம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு விருப்பம், ஒரு ஆசை. சரிங்களா? காமம். கற்றாரே காமொருவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா நம்முடைய மூதுரையில். அப்படின்னு என்ன அர்த்தம்? விரும்புவாங்க. படித்தவங்க தான் வந்து விரும்புவாங்க. கற்றாரே வந்து காமொருவர். அப்போது காமம் அப்படின்னா என்னது? விரும்புதல், விருப்பம், விஷ். சரிங்களா? விஷ். ஓகேவா? இதுதான் வந்து காமத்துக்கு உள்ள மீனிங்கு. இப்போது காதல் அப்படின்னா என்ன? காதல் புனிதமானதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? காதல் வந்துட்டு ஏன் வந்து புனிதமானதுன்னு சொல்கிறாங்க? காமத்தை விட காதல் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு உயர்ந்த வார்த்தை. காமத்தை விட காதல் வந்துட்டு ஒரு உயர்ந்த வார்த்தை. இந்த காதல்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி பல தவறுகள் வந்துட்டு நடக்குது. நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னுட்டு பல இந்த டீனேஜ் பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு இந்த லவ் அப்படிங்கிற ஒரு இதில் வந்துட்டு போய் மாட்டிக்கிறாங்க இல்லையா? அது வந்து உண்மையானுமே நீங்கள் நம்ம வந்துட்டு ஒரு பெண்ணையோ இல்லை உண்மையானுமே ஒரு ஆணையோ நம்ம வந்து காதலிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு எப்படி இருக்கணும்? நம்ம அந்த ஜீவனுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம வந்து செயல்படணும், ஓகேவா? அப்படி தான் நீங்கள் வந்து செயல்படுறீங்க இல்லையா? அப்படி தான் வந்துட்டு செயல்படுறீங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாம் வந்துட்டு அதே மாதிரி தான் வந்துட்டு நடந்துக்கிறீங்க. இப்போது உண்மையான காதல் அப்படின்ட்டு நம்ம எதை நம்ம சொல்ல முடியும்? இப்போ காதலிச்சு கல்யாணம் பண்ணுறவங்க அந்த மேரேஜ் லைஃப்குள்ளே போகும் பொழுது அவங்களுக்குள்ள அந்த சண்டை வருது வந்து நிறைய வந்துட்டு மன வேற்றுமை வந்துட்டு வருது. அப்போது காதலிச்சு தானே காதல் தானே நம்மளை சேர்த்துது. உண்மையான காதல் தானே சொல்லி நம்ம வந்து ஜாயின் ஆகுறாங்க. அப்படியே வந்துட்டு மன ஒற்றுமை வந்து இருந்து தானே வந்துட்டு சிட்டு ஜாயின் ஆகுறாங்க. அப்போ ஏன் வந்துட்டு பிரச்சனை வருது? அதுக்கு நிறைய பலவிதமான காரணங்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஆண்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு இயலாமை, பெண்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஆசை. சரியா? இப்போது ஆண்கள் வந்துட்டு இயலாமை ஏன் வந்துட்டு இருக்காங்க? பெண்கள் வந்துட்டு அவங்களுக்கு சரியாக வந்துட்டு வழி நடத்த அவங்களுக்கு தெரியல. சரியா? பெண்களுக்கு சரியாக வந்து வழி நடத்த தெரியல. அதனால ஆண்கள் வந்துட்டு அவங்கள வந்துட்டு திருப்திப்படுத்த முடியாமல் தடுமாறுறாங்க. இந்த பிரச்சனை வந்து வர்றதுக்கு இதுதான் காரணம், ஓகேவா? மேரேஜ் ஆகிட்டு போகிறவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து வர்றதுக்கு இதுதான் வந்து பேசிக்கான காரணமாக இருக்கும். இப்போது காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு போகிறவங்க கூட கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க வந்துட்டு அந்த சிந்தனை வந்து மாறுது. இப்போ பல பெண்கள் வந்துட்டு அவங்க வந்து தொடர்பில் வந்துட்டு இருக்காங்க இல்லையா? அப்போது இவன் வந்து உண்மையாக நம்ம வந்து காதலிச்சு தானே நம்ம வந்து இப்போ இந்த பொண்ணு பிடிச்சிட்டு தானே நம்ம வந்து கல்யாணம் பண்ணோம். அப்போ ஏன் வந்து ஆண்களுக்கு ஏன் அப்புறம் வந்து மற்ற பெண்கள் ஏன் பிடிக்குது சொல்லுங்கள்? அப்போ ஏன் வந்து அப்புறம் மற்ற பெண்கள் ஏன் அவங்களுக்கு இது பிடிக்குது? இந்த பொண்ணை ஏன் வந்து இப்போ இது வந்து பிடிக்க மாட்டேங்குது? காதலிக்கும் போது இது வந்து பிடிச்சது இல்லை. நீங்கள் எல்லாமே பேசுகிறீங்கல்ல, எல்லாமே நீங்கள் வந்துட்டு மனப்பொருத்தமாக வந்து இருக்குது அப்படின்ட்டு தானே நீங்கள் வந்து மேரேஜுக்குள்ளே போகிறீங்க, மேரேஜ் லைஃப்குள்ளே போகிறீங்க. போன அப்புறமா வந்துட்டு ஏன் வந்துட்டு உங்களுக்கு இது பிடிக்க மாட்டேங்குது?
அந்த ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் வந்துட்டு மனவேற்றுமை வந்து வருது இல்லையா? மனவேற்றுமை வந்துட்டு வர்றதுனால அந்த ஆண்கள் வந்துட்டு வேறு பெண் பக்கம் போகிறாங்க இல்லையா? இதான் வந்து பேசிக்காக வந்து நடக்கிற விஷயம். இப்போது இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து எப்படி நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு நம்ம யார் மேலே தப்பு, யாரை நம்ம வந்து குறை சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பார்க்கும் பொழுது, நான் வந்துட்டு அந்த பெண்ணை தான் நான் வந்துட்டு குறை சொல்வேன். அந்த பெண்ணை தான் நான் வந்துட்டு குறை சொல்வேன். சரிங்களா? நீங்கள் அந்த மாதிரி சொல்கிறமே நம்ம தான் அவன் ஆம்பளைப்பா, அவன் அப்படி தான்ப்பா இருப்பான் இல்லை அப்போது அப்போ அந்த நம்ம தானே சரியில்லை என்ன சொல்கிறீங்க? இல்லை நான் சொல்கிறது சரி தானே? நீங்கள் அப்படி தானே சொல்கிறீங்க. அப்போது நம்ம தான் சரியில்லை. அப்போது நம்ம எந்த மாதிரி வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா, இந்த ஆண்கள் வந்துட்டு நம்மக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது, அந்த பெண் வந்துட்டு அந்த ஆண் வந்துட்டு பிடிச்ச மாதிரி பேசணும், புகழ்ந்துகிட்டே இருக்கணும். சரிங்களா? என்ன அவங்க வந்து எவ்வளோ காசு கொடுக்குறாங்களோ அதை வச்சு வந்து குடும்பம் பண்ணணும். ஒன்றும் இல்லை, அந்த ஆணுக்கு பிடிச்ச மாதிரியே நடந்துக்கணும். சரிங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா உண்மையான காதல். உண்மையாக நீங்கள் அந்த ஆணை நீங்கள் வந்துட்டு லவ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி தான் செயல்படணும். உண்மையாக நீங்கள் அந்த பெண்ணை நீங்கள் வந்துட்டு லவ் பண்ணிக்கிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த பெண் சொல்கிறத நீங்கள் கேட்கணும். ஃபேமிலிக்குள்ள லைஃப்குள்ளே வந்துட்டு என்ட்ரான அப்புறமா நீங்கள் அந்த பெண் சொல்கிறத நீங்கள் கேட்கணுங்கிற அவசியம் உங்களுக்கு கிடையாதுல்ல. ஏன்னா நீங்கள் ஆம்பளை இல்லை, யாரும் உங்களுக்கு வந்துட்டு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆம்பளைனா அப்படி தான் இருப்பான்ல, அதனால் யாரும் வந்துட்டு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க என்ன. அதனால் அந்த பெண்கள் வந்துட்டு எந்த மாதிரி வந்துட்டு இருக்கணும் அப்படின்னா, அந்த ஆணுக்கு வந்துட்டு வந்து அந்த குழந்தைங்க வந்துட்டு வந்த அப்புறமா அந்த ஆணுக்கு வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்து காலம் முழுக்க செயல்படணும். சரியா? அது குழந்தைங்க வந்துட்டாங்கன்னா காலம் முழுக்க அந்த ஆணுக்கு வந்துட்டு எம்பனை கொடுத்து தான் நீங்கள் செயல்படணும். சரியா? உங்கள் பேச்சு கேட்குற கணவனாக இருந்தால் ஓகே, கேட்கல அப்படின்னாலுமே நீங்கள் அப்படி தான் செயல்படணும். கேட்குறேன்னா வேறு எந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு அந்த ஆணை வந்து சரி பண்ண முடியுமோ அந்த வகையில் இதெல்லாம் நான் வந்து ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன். உங்கள் சைடு உள்ள பெரியவங்க மூலமாகவோ இல்லை அவங்க அப்பா அம்மா கேட்க மாட்டாங்க. அவங்க சரி உள்ள ஆளுங்க வந்து கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவன் ஆம்பளை இல்லை, அவன் என்ன பண்ணாலும் சரி தான். சரிங்களா? அதனால் மேரேஜுக்கு பொதுவாக வந்து வயசு பெரியவங்க உங்கள் சைடு உள்ள அதை பெரியவங்க மூலமாக நீங்கள் வந்துட்டு அதை வந்து சேவ் பண்ணிக்க பார்க்கணும். யார் வந்துட்டு மதிக்கிறாங்களோ அந்த ஆண் வந்து மதிக்கணும். சரிங்களா? அந்த ஆண் வந்துட்டு மதிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து இருக்கணும். சரிங்களா? அந்த பர்சன் மூலமாக நீங்கள் வந்துட்டு அந்த ஆணை வந்து சேவ் பண்ணணும். அப்படி அந்த மாதிரி வந்துட்டு உங்கள் சைடும் இல்லை, அதே மாதிரி சரிங்களா? அவங்க சைடும் இல்லை, இப்போது அவங்க சைடும் இல்லை, அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவும் நீங்கள் வந்துட்டு ஒன்றும் செய்ய முடியலன்னா நீங்கள் அந்த செக்ஸ் மூலமாக நீங்கள் வந்துட்டு அந்த ஆணை வந்துட்டு நீங்கள் வந்து வழிக்கு வந்து கொண்டு வரலாம். செக்ஸ் மூலமாக வந்து வழிக்கு வந்து கொண்டு வரலாம். அது வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, பத்தினி பெண்கள் வந்துட்டு நல்ல குல பெண்கள் வந்துட்டு அதை செய்ய மாட்டாங்க. அவங்க வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் குடும்பத்துக்கு மட்டும்தான் உங்கள் குடும்பத்துக்கு நன்மை செய்யறதுக்கு மட்டும்தான் அந்த செக்ஸ் நீங்கள் வந்து பயன்படுத்தணும். சரிங்களா? மற்றபடி வேறு எந்த விஷயத்துக்காகவும் நீங்கள் வந்து அந்த செக்ஸ் மூலமாக நீங்கள் வந்துட்டு உங்கள் கணவனை நீங்கள் வந்து தன்மையப்படுத்துறீங்கன்னா அது பெரிய பாவம். நீங்கள் நீங்கள் பிறவியை வந்துட்டு நீங்கள் வந்து முடிக்க முடியாது. நான் சொல்ல புரியுங்களா? அந்த ஆண் வந்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு சாதகமாக செயல்படணும். இது ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு தேவையாக இருக்கணும். ஓகேவா? இது ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு தேவையாக இருக்கணும். சரியா? உங்களை வந்துட்டு உங்கள் சொந்தக்காரங்க அவங்க சொந்தக்காரங்க மதிக்கிற வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் வந்து சரி பண்ணிக்க கூடாது. அதுக்கான ரைஸ்லாம் உங்களுக்கு கிடையாது. சரியா? அதுதான் உங்கள் தலைவிதி. சரியா? அதுதான் உங்கள் ஃபேக்ட்டு. உங்கள் குழந்தைக்கு வந்துட்டு ஏதாவது வந்துட்டு தேவையாக இருக்குது, உங்கள் கணவன் செய்ய மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த செக்ஸ் மூலமாக நீங்கள் வந்துட்டு உங்கள் கணவனை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மாற்றி செயல்பட வைக்கலாம்.
இந்த மாதிரி நீங்கள் செயல்பட்டால் மட்டும்தான் நீங்கள் உங்களுக்கு வந்து பிறவி வந்து இருக்காது. பெண்களுக்கு வந்து மோஸ்ட்லி பெண்களுக்கு வந்து பிறவி வந்து இருக்காது. ஏன்னா அவங்க வந்து ஃபேமிலிக்காகவே அவங்க வந்து வாழ்கிறவங்க. அவங்க நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா தன் குழந்தைங்க வந்துட்டு நல்லா இருக்கணும். மோஸ்ட்லி 90% பெண்கள் வந்துட்டு அதே மாதிரி தான் இருப்பாங்க. சரியா? சரிங்களா? 90% பெண்கள் வந்துட்டு அதே மாதிரி தான் இருப்பாங்க. அதனால் வந்துட்டு பெண்களுக்கு வந்துட்டு முக்தி வந்துட்டு இலவசம். சரிங்களா? பெண்களுக்கு வந்துட்டு முக்தி வந்துட்டு இலவசம். அவங்க வந்துட்டு அவங்க குடும்ப வாழ்க்கையை அவங்க வந்துட்டு சரிவர கொண்டு போனாலே போதும். நீங்கள் பார்த்துக்கீங்களா, பெண்கள் வந்து போயிட்டு கோயிலுக்கு வந்துட்டு தான் கோயிலுக்கு மோஸ்ட்லி இந்த பெண்கள் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. கோயில் கூட பார்த்துக்க முடியல, 90% பெண்கள் தான் இருப்பாங்க. ஏன் போகிறாங்க? போயிட்டு வந்துட்டு என்ன கேட்பாங்க? என் குடும்பம் நல்லா கூட தான் கேட்பாங்க. தான் நல்லா கூட அவங்க கேட்கவே மாட்டாங்க. அவங்க கேட்கறதுனாலயே அவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. தெரியுமா? சரிங்களா? என்ன அதனால் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அவங்க வந்துட்டு செயல்பட்டு அவங்க அவங்க குழந்தைங்களுக்கு அவங்க வந்துட்டு நன்மை செய்யணும். இதை தவிர்த்து வந்துட்டு வேறு மாதிரி அந்த டைவர்ஸ் வாங்கிட்டு போகிறது, அதை பண்ணுறது, இது பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் குழந்தை இல்லாதப்போ நீங்கள் குழந்தை வரதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிங்கன்னா ஓகே. குழந்தை வந்து வந்த அப்புறமா நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு முக்தி கிடைக்காது. எங்கள் பிறவி வந்து நீங்கள் வந்து முடிக்க முடியாது. திரும்ப 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 பிறவி எடுத்துகிட்டே இருப்பீங்க. ஏன்னா அந்த பிள்ளைங்க பாவம் முழுக்க உங்களை தான் சேரும். சரியா? இப்போ வந்து காமம்னா என்ன, காதல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். காதல்ங்கிறது பார்த்தீங்கன்னா காதல் வந்துட்டு காதல்லாம் வந்துட்டு அன்பு. சரிங்களா? அன்பு. அன்பு. எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு. அது பேர் தான் காதல். ஓகேவா? என்ன நீ என்ன பண்ணாலும் நான் அப்படி தான் இருப்பேன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அது பேர் தான் காதல். ஓகேவா? என்ன உண்மையாக ஒருத்தவங்க வந்து உங்களை காதலிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே சரிங்களா காதலிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உங்கள் மேலே கோபமே வந்து வரக்கூடாது. சரியா? இதெல்லாம் வந்து நீங்கள் மேரேஜுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்துட்டு என்ன இதெல்லாம் வந்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேரேஜ் பண்ணுங்கள். சும்மா வந்து காதலிக்கிறேன்ட்டு காதல் வார்த்தைக்கான அர்த்தமே தெரியாமல் சும்மா வந்துட்டு ஆண் பெண்ணுடைய கவர்ச்சியை வந்துட்டு அந்த பாலினை கவர்ச்சிக்கு போயிட்டு காதல் அப்படின்ட்டு தப்பாக வந்துட்டு முடி கட்டிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டு அதை அட்டூழியம் பண்ணி எதுக்கு வந்துட்டு உங்கள் வாழ்க்கையை வந்து வீணாக்கிக்கிறீங்க? சொல்லுங்கள். முதல்ல வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணும் பொழுதே அந்த பெண் வந்துட்டு சூஸ் பண்ணும்பொழுதே பார்த்தீங்கன்னா ஓகேங்களா நீங்கள் வந்துட்டு தேர்ந்தெடுக்கும் பொழுதே இதெல்லாம் வந்துட்டு செக் பண்ணிவிட்டு என்ன நமக்கு இவங்க இதெல்லாம் வந்து நமக்கு உண்மையாக வந்துட்டு நமக்கு இவங்க வந்து நம்மளை காதலிக்கிறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு அவங்கள மேரேஜ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி அவங்க உங்களுக்காக வந்து அவங்க என்ன வேணால் செய்யணும். நான் சொல்ல புரியுங்களா? அதுதான் வந்துட்டு அன்பு. எதிர்பார்ப்பே இல்லாத அன்பு. அது பேர் தான் காதல். சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி. ஓகேவா? என்ன